الله صلى الله عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صدق الله مولانا العلي العظيم. இது குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஆயத்து. சூரா பக்ரா 2வது சூறாவில் 201வது வசனமாக இந்த ஆயத்து இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய முக்கியமான கடைசி 10 நாட்களில் நாம் இருக்கிறதுனால அந்த நரகத்திலிருந்து நாம் விடுதலை ஆகுவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி துஆக்கள் எல்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் அதிலிருந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இந்த துஆ ரொம்ப பிரதானமான துஆ அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸ் கலை வல்லுநர்கள், தப்சீர் கலை வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் அருமையாக சொல்லி தரக்கூடிய செய்திகளில் ஒன்று, அதாவது இந்த ஆயத்துக்கு முன்னாடி உள்ள ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், மக்களில் சிலர்கள் இப்படி கேட்குறாங்க, இறைவா எனக்கு இந்த உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் தா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்துலேயும் எந்த பங்கும் இல்லை, ஆகிரத்துலேயும் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஆயத்து 200வது ஆயத்தாக அப்படி சொல்லிட்டு 201வது ஆயத்தாக இப்படி சொல்லுவான், ஒமின்ஹும் மையகூலு, அந்த மக்களில் சிலர்கள் இப்படி கேட்கிறாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா இந்த உலகத்திலும் நல்லதையே எங்களுக்கு கொடு, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதையே கொடு என்று கேட்கிறார்கள், வகினா அஸாபன்னார், நரகத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பையும் கொடு என்பதாக கேட்கிறார்கள். இவர்களுக்கு தான் எல்லா விதமான நலவுகளும் உண்டு அப்படின்னு 202வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி முடிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கும் பொழுது முக்கியமான இடங்களில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஹஜ்ஜுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, அல்லது உம்ராவுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, காபத்துல்லாவை சுத்தி வரணும் அப்படிங்கிறது ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம். அங்க நின்று தொழுகிறத விட காபத்துல்லாவை சுத்துறதுக்கு நிறைய நன்மை உண்டு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிடணும். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில காபத்துல்லாவை சுத்தி வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமா சொல்லி இருக்கிறாங்க. ருக்னே யமானி அப்படின்னு ஒரு முக்கு இருக்கு. காபத்துல்லாவினுடைய இன்னொரு முக்குல ஹஜருல் அஸ்வதுங்கிற அந்த கல் இருக்கு. அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் அந்த ருக்னே யமானிங்கிற அதற்கு முன்னால் உண்டான அந்த கார்னருக்கும் இந்த கார்னர் டு வரும்போது அந்த இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துஆவை ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும் கனவான்களை. அதே மாதிரி நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் கபூல் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அடையாளம். நம்ம அல்லாஹ்ட்ட எவ்வளவோ துஆ கேட்கிறோம் இல்லையா? எவ்வளவோ கேட்குறோம். இன்னும் சிலர்கள் சொல்லுவாங்க, நான் கேட்கறத அல்லாஹ் தரவே மாட்டுக்காங்கன்னு சிலர் புலம்பக்கூடியவங்களும் இருக்கிறோமா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல அருமையா சொல்லி தருவாங்க, ஒரு மனிதனுடைய துஆ அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளமே என்னன்னா அவனுடைய துஆவில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாங்கிற இந்த துஆ இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த துஆவை எவர் தங்களுடைய துஆக்களில் சேர்த்து கொள்கிறாரோ அவருடைய கேட்கப்பட்ட அந்த துஆ கபூல் ஆகிருங்கிறதுக்கு உண்டான அடையாளமாக இது ஒன்றும். இன்னொரு அடையாளமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எவர்கள் தங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி துஆ கேட்கிறார்களோ அவர்கள் கேட்ட அந்த துஆவும் அது அங்கீகரிக்கப்பட்டுருச்சுங்கிறதுக்கு உண்டான அடையாளமே பெற்றவங்களுக்கு அவங்க துஆ செய்யறதுதான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அடையாளங்களை சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம கேட்கிற துஆல இந்த 2 அடையாளங்கள் இருக்கா? நம்ம பெற்றவங்களுக்காண்டி நாம கேட்கிறோமா? கேட்கணும். அப்படி கேட்டோம்னா நாம கேட்கிற துஆ அங்கீகரிக்கப்படுதுங்கிறதுக்கு உண்டான அடையாளம். அதே மாதிரி இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் அப்படிங்கிற இந்த துஆவும் நாம கேட்கக்கூடிய துஆக்களில் இடம்பெறுது அப்படின்னா நாம கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறாங்கிறதுக்கு உண்டான அடையாளம் இந்த 2ங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க? பெருமக்கள் சொல்லி தர்றாங்க ஹதீஸ் கலை வல்லுநர்கள். சரி, இந்த துனியாலையும் நல்லதையே கொடு அப்படின்னு நாம கேட்கிறோம் இல்லையா? அல்லாஹ் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்கிறத தஃசீர் கலை வல்லுநர்கள் சொல்றாங்க. முதல் விஷயம் நல்ல மனைவி கிடைப்பாள் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. 2வது விஷயம் நல்ல பிள்ளைகள் கிடைப்பார்கள். 3வது ஹலாலான ரிஸ்க் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தருவான்.
நாலாவது நல்ல அறிவு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. மூன்றாவது நல்ல உடல் நலம், நல்ல ஆரோக்கியம். இதை விட ஒரு பெரிய ஒரு துனியால ரிஸ்க்குங்கிறதே கிடையாதுங்கிறத நினைச்சுக்கோங்க. ஏன்னா வாழ்நாள் பூரா ஒருத்தர் சம்பாதிச்ச பணத்தை தன்னுடைய வயசு முதிர்ந்த காலத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிகளில் கொடுக்கிற காலங்களை நாம பார்க்கிறோமா இல்லையாங்கிறத யோசித்து பாருங்கள். ஆனால் நான் மௌத்தா போற வரைக்கும் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தர்றான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அது இந்த துஆவின் மூலம் கிடைக்கிறது. இது 5வது பிரதிபலன். 6வது பிரதிபலன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துனியால நாம வாழ்ற காலம் வரைக்கும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய, நல்ல வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர்றான் அப்படின்னு இந்த 6 விதமான பாக்கியங்கள் கிடைக்கி இந்த துனியால நல்லதை கொடுன்னு கேட்கிற அந்த வார்த்தையில அப்படிங்கறத நமக்கு பெருமக்கள் சொல்லி தர்றாங்க. 2வது ஆகிரத்துல நல்லதை கொடுன்னு நாம கேட்கிறோம் இல்லையா, அதுக்கு என்னங்கிறத பத்தி சொல்லும் போது, கபருல நிம்மதியான வாழ்க்கை, புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, மலக்குகள் போயிடுவாங்க, அவர் கபருல நிம்மதியான வாழ்க்கையை அடைவார் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது கியாமத் நாளையில கேள்வி கணக்கு ரொம்ப 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 லேசா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கேள்வி கணக்கே இல்லாம 70,000 பேர் ஒரு பெருங்குண்ட கூட்டம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த கூட்டத்துல கூட அல்லாஹ் தஆலா நம்மளை ஆக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த துஆவை கேட்டோம்னா. இது 2வது பிரயோஜனம். 3வது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். பொது மன்னிப்பு கிடைச்சன அந்த பெருங்கொண்ட கூட்டத்துல அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய முடியும், ஆக்க முடியும். அதே மாதிரி 4வதான பிரயோஜனம் பெரிய ஜன்னத்துங்கிற உயர்ந்த பாக்கியம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போன்ற உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும். 5வது விஷயம், எல்லாத்துக்கும் மேல் சொர்க்கத்தை விட மேலான ஒரு விஷயம் இருக்கு, அது அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வை காணும் பாக்கியம் அப்படிங்கிறது. இந்த பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க பெருமக்கள். இந்த வஃபில் ஆகிரத்தி ஹசனா, ஆகிரத்திலையும் நல்லதை கொடுன்னு கேட்கறதுக்கு அல்லாஹ் இதை இவ்வளவு தர்றான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்க. கடைசி அந்த துஆவை முடிக்கும் போது வகினா அஸாபன்னார், நரகத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு நம்ம கேட்கறதுனால நரகத்தை விட்டும் நாம் தூரமாக ஆக்கப்படுவோம். இந்த 10, அதாவது துனியால கிடைக்கிற 6, ஆகிரத்துல கிடைக்கிற 6, இந்த 12 விதமான பிரயோஜனங்கள்லயே இந்த கடைசி வார்த்தை தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்று தர்றாங்க. நரகத்தை விட்டு இந்த 10 நாட்கள் நாம அதிகமா துஆ செய்றோம். அப்படித்தானே, வஅத்தகனா மினன் நாரி வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார்னு கேக்குறோம் பாருங்க. அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறது இந்த கடைசி வரியில இருக்குங்கிறதுனால அந்த நரகத்தை விட்டும் நாம் தூரமாக ஆக்கப்படுவோங்கிற செய்தியை நமக்கு பெருமக்கள் தஃப்சீர்களை வல்லுநர்கள் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. யஹப்ப சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன ஒரு கொசுறு செய்தி. இந்த துஆவை அதிகமாக ஓத வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அதை மட்டும் ஒரு துணுக்கு செய்தியாக சொல்லி தரலாமா? எல்லாம் அமல் செய்வீங்களா? நாம அத்தஹியாத்துல உட்கார்ந்து நாம துஆ ஓதுவோம் பாத்தீங்களா? முதல் அத்தஹியாத்து ஓதுவோம், அதுக்கடுத்து என்ன ஓதுவோம், தரூத் இப்ராஹிம் ஓதுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலையும் ஸலவாத்தும் முபாரக்கும் நாம ஓதுவோம். அப்படித்தானே? அதுக்கடுத்து நாம 3வது என்ன ஓதுவோம், துஆயே மாஷூரா, நம்மளுக்கு உண்டான மன்னிப்புகள் கேட்போம். அப்படித்தானே? இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்துல இந்த ரப்பனா ஆத்தினாவையும் சேர்த்து ஓதுறது நமக்கு எல்லா விதமான பலன்களையும் பெற்று தரும். அதே மாதிரி பெற்றோர்களுக்காக வேண்டியும் குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடிய, இப்ப இந்த ரப்பனா ஆத்தினா குர்ஆன்ல வரக்கூடிய துஆ தானே, இது மாதிரி குர்ஆன்லயும் ஹதீஸ்ல என்னென்னலாம் துஆ வருதோ அதை நாம தரூத் இப்ராஹிம்க்கு அப்புறம் நாம கேட்கக்கூடிய பழக்கங்களில் இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு தஃப்சீர் கலை வல்லுநர்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டாக நமக்கு சொல்லி தர்றாங்க. அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? எல்லா விதமான நம்ம பள்ளியில பெரும்போது அத்தஹியாத் ரொம்ப நீளமா இருக்கும், கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்படித்தானே? நம்ம அத்தஹியாத்துக்கு அப்புறம் இது மாதிரி உண்டான முக்கியமான துஆக்கள் எல்லாம் நம்ம ஓதுறோம். அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லாரும் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம அந்த நேரங்களை நம்ம என்ன செய்யறோம், நீட்டுறோம். அப்படி இருந்து நம்ம 8 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம், தொழுகைகளை முடிச்சிருவோம். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்ம கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.